கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய பாதுகாப்பு இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக 37வது சங்கீதம் வசனம் 3 வாசிக்கிறேன், நன்றாய் கவனிங்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துக்கொள். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை இந்த காலை நேரத்திலே வாசிக்க கேட்டோம். கர்த்தரை நம்பி நன்மை செய். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை இந்த உலகத்தில் படைத்த நோக்கம் நாம் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக. பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரி, ஒரு சாட்சி இயேசுடைய வாழ்க்கை. வேதம் சொல்கிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழிய செய்யும் பொழுது அவர் நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. குஷ்டரோகிகளை தொட்டு சுகப்படுத்தினார். பேச முடியாதவர்களுக்கு பேச்சை கொடுத்தார், பேச வைத்தார். ஊமையனை பேச வைத்தார். கண் பார்வையற்ற பிள்ளைகளுக்கு கண் பார்வை கொடுத்தார். கேட்க முடியாதவர்களுக்கு செவிகள் கேட்க பண்ணினார். அவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், நன்மைகள் யாரை பார்த்தாலும் எல்லோருக்கும் நன்மை செய்தார். என்னை உங்களை படைத்த நோக்கம் பிரியமானவர்களே, நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக. வேதம் சொல்கிறது, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். நான் நன்மை செய்யும் பொழுது ஏன் சோர்வு வருகிறது? எனவேதான் வேதம் சொல்கிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய். நீ மனுஷனுக்காக, மனுஷன் நம்மை போல வேண்டும் என்பதற்காக நன்மை செய்யக்கூடாது. கர்த்தருக்காக, கர்த்தரை நம்பி நன்மை செய். பிரியமானவர்களே, எவ்வளோ ஏழை எளிய மக்கள் காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். விதைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, நன்மை செய்ய படிங்கள். சங்கீதம் 37:27 வசனம் சொல்கிறது, தீமை விட்டு விலகி நன்மை செய், நீ என்னென்னைக்கும் நிலைத்திருப்பாய் என்று சொல்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் தீமை விட்டு விலகி நன்மை செய்யும் பொழுது என்னென்னைக்கும் நிலைத்திருப்போம். நான் வாழ்வு ஆசிரியமாக இருக்கும். பிரியமானவர்களே, தீமை விட்டு விலகுங்கள். பிறருக்கு தீமை செய்ய வேண்டாம், அவதூறு பண்ண வேண்டாம். தீமை விட்டு விலகி நன்மை செய்யுங்கள். உங்கள் வாழ்வு என்றைக்கும் நன்றாக இருக்கும். பிரசங்கி 3:12 சொல்கிறது, மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மை மனுஷருக்கு இல்லை என்று அறிந்தேன் என்று சாலமோன் ஞானி பரிசுத்த வேதாந்தத்தில் சொல்கின்றார். பிரியமானவர்களே, நான் உயிரோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நன்மை செய்வதே நம்முடைய மகிழ்ச்சி, நன்மை செய்வதே நம்முடைய கடமை. இதுவே நமக்கு கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நியமித்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே நன்மை செய்யுங்கள், என்னைக்கும் நிலைத்திருப்பீர்கள். நான் யாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு நன்றியோடு துதிக்கிறோம். சாமி கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், எங்களை உம்முடைய திருச்சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தரை நம்பி நன்மை செய் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, நாங்கள் நன்மை செய்ய வேண்டும், தீமை அல்ல நன்மையே செய்ய வேண்டும் ஆண்டவரே. இது உமக்கு பிரியம் ஆண்டவரே. உம்மை போல வாழ வேண்டும். நான் பார்க்கிற எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே.
இந்த செய்தி கேட்டு உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொடுங்க. தேவையை சந்திங்க. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.